ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்றைக்கி பிலிப் அப்படிங்கிற தீர்க்கதரிசியை பற்றி தம்பி ஜோயல் தம்பி சொன்னாங்க. அப்போ என் வீட்டுக்காரை நினச்சி ஜெபம் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதம் இருக்கும் அவர் ஜெபத்துக்கே இங்கே வரதே இல்லை. ரொம்ப பாரமாக இருந்தது. ஆண்டவரே அந்த பிலிப்புங்கிற பேரை நீங்கள் கொடுத்து அவரை நீங்கள் ரசித்தீங்களப்பா, அவரை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் என்ன செஞ்சார்னா இன்றைக்கி அந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கி அவரை கொண்டு வந்திருக்கார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். அதுக்கடுத்து வித்தியாசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சார் அன்றைக்கி சொல்லும்போது துன்மார்க்கர்லாம் சுகித்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, அதுவும் நிறைய டைம் நானுமே யோசிப்பேன். பிள்ளைங்கள் சொல்லுவாங்க, ஏமா ஜபத்துக்கே வராமல் இருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தெளிவான ஒரு வழி நடத்தல் சார் மூலம் ஆண்டவர் அன்றைக்கி நல்லா உணர்த்தினார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிறகு இப்போ வரும்போது யூடியூப்பில் குருசாமி அண்ணன் ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள். நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம குடும்பத்திலேருந்து ராஜாக்களை தோன்ற செய்வார். என் பிள்ளைங்களையும் நினச்சி ரொம்ப பாரமாகவே இருக்கும். நம்மளே இப்படி இருக்கோம், நம்ம பிள்ளைங்களும் இதே மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு அடிக்கொருக்க என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன். நாங்கள் தான் அப்படி இருந்துட்டோம், நீ கர்த்தரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் அதே என்ன செய்கிறாருன்னு நடத்துகிறாரு. அது மாத்திரம் இல்லை, நல்ல உறுதியாக என் கணவர் பிடிச்சு கொள்ளணும். வலிவி போயிடுற மாதிரி இருக்காமல் நல்ல உறுதியாக ஆண்டவர்களை நடக்கணும். அதுக்காக எல்லோரும் ஜெபிச்சுக்கோங்க. கர்த்தர் இங்கே அந்த அபிஷேக ஜெபத்துக்கு வந்தனால எனக்கு ஒரு பெரிய வழி நடத்தல் கிடச்சிச்சு. வராதவரை ஆண்டவர் கொண்டு வந்த அதுக்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, வியாழக்கிழமை கூகுள் மீட்டு ஊழியம். நான் பாட்டு வெளியே போய் உட்காந்துருந்தேன். மணி 8:45 ஆனோடனே அவரை என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஊழியத்தை ஆன் பண்ணி கேட்டார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி ஊழியத்துக்கு